செயலாளர் திரு சிவஞான ஜோதி செயலாளர்களையும் நாங்கள் தற்போது அமைச்சர் அவர்களிடம் அமைச்சின் செயலாளர்கள் தற்போது அமைச்சர்களால் அவர்கள் தற்போது கட்டடத்திற்கான அடுத்த நாட்டு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து சுவிஸ் லேபர் அசிஸ்டன்ட் இலங்கை நாட்டிற்கான வரவேற்பு திரு டேனியல் போங்கர் அவர்களாலும் தலைவர்களால் அதனைத் தொடர்ந்து அமைச்சர்களும் தொடர்ந்து எமது அழைப்பை ஏற்று பிரதம விருதுகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாரம்பரிய மற்றும் சிறு கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் லேண்டோலெக்ஸ் நிறுவனத்தின் பிரதிநிதியாக வந்திருக்கும் தம்பி இளம்பு அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் முன் உரை நிகழ்த்தியிருக்கின்றவர் திருமதி எங்கள் மத்தியிலே வந்து இந்த அடித்தலை நாட்டிய எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த அவர்களே, சுவிஸ் மனிதநேய பணிகள் அமைப்புகளின் பிரதிநிதிகளே, உண்மையாகவே இந்த பெரிய ஒரு வேலை வெளியே இருந்தது. ஆயிரம் இந்த வாய்ப்பகத்திலே கட்டாயமாக பங்கு பெற வேண்டும் என்பது வழக்கட்டாயத்தின் நிமித்தம் நான் உங்கள் நிலையில் நான் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை பங்கு பெறுவதை அன்னி முழுவதையுமே இணைக்கின்ற ஒரு கேந்திர நிலையமாக இந்த பிராந்தியம் இருக்கிறது. ஆயினும் அயல் நகரங்களோடு பட்டணங்களோடு முடியாத மக்களுடைய வாழ்வு பல முறைகளிலே பல்வேறு விதமான குறைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பிராந்தியமாக தான் இருக்கிறது என்ற ரீதியிலே இந்த இன்றைக்கு தொடங்குகின்ற இந்த பணி வருங்காலத்தில் உண்மையாகவே மாங்குள மக்களுடைய குறிப்பாக பெண்களுடைய அதனாலே அவருடைய குடும்பங்களுடைய வளர்ச்சிக்கு நிறைவுக்கு அது அடிபோலும் என்று இந்த பிராந்தியம் பல்வேறு விதமான சவால்களை எதிர்பார்த்திருக்கிறார். ஆயினும் இப்பொழுது சிறிது சிறிதாக அது வளர்ச்சி அடைகின்ற ஒரு இடமாக இருக்கிறது.
என்ற ரீதியிலே நிச்சயமாக எங்களுடைய அமைச்சர் அவர்களுடைய அனுசரணை உதவியும் இந்த நல்ல மனிதநேயம் கொண்ட அமைப்புகளுடைய உதவியும் இங்கு தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும், முன்னேற்ற வேண்டும் என்று தீர்மானப்படுத்தி இயங்குகின்ற பெண்கள் அமைப்புகளுடைய செயல்பாடுகளும் இந்த பிராந்தியத்தை நிச்சயமாகவே முன்னேற்றும் என்று நான் நம்புகிறேன். வாழ்க்கையுடைய குறைவை இதே வேளையிலே ஒரு தனிப்பட்ட ரீதியிலே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். 37 வருடங்களுக்கு முன்பு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை ஒரு இளைஞனாக நான் செட்டிக்குளம் கண்ணாட்டி மரக்காரனுடைய கிராமத்தில் நான் கண்டது உண்டு, பழகினது உண்டு. அவர் அந்த இடத்தில் என்ன செய்தவர் என்று சொன்னால், 77ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பின்பு அகதிகளாக வந்து குடியேறிய மக்களாக அவரும் அவரை சார்ந்த பல இளைஞர்களும் அவர்களோடு வாழ்ந்து சாதாரண குடியேற்றமாக அல்ல, மாறாக ஒரு புதிய விழிப்புணர்ச்சி கொண்ட சமூகமாக அவர்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற உணர்வோடு இயங்கினவர். அரசியல் குழு இயங்கினார். இத்தனைக்கும் அவர்கள் லண்டனிலே நல்ல வளமான இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்து என் கஷ்டமான ஒரு பிராந்தியத்திலே, கிராமத்திலே, குக்கிராமம், அதே அந்த மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை கட்டிய. இதை நான் எப்பொழுதுமே நினைப்பது உண்டு என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர் அவர்கள் பல முறைகளிலே பேப்பர்களை வருவது, பேப்பரை பார்க்கின்ற பொழுது எனக்கு எப்பொழுதும் அந்த பழைய நினைவுகள் என்று அவர் தானாகவே நீங்கள் சத்தியத்தில் இருந்தீங்கள்லாம் கேட்ட பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொன்னார். பழைய நினைவுகள் என்ற ரீதியிலே அவர் இந்த பிராந்தியத்தை, பின்தங்கின கிராமமாக இருக்கின்ற இந்த பிராந்தியத்தை தேர்ந்தெடுத்து இந்த பிராந்தியத்திலே இப்படியாக நல்ல நடவடிக்கைகளை செய்ய முன் வந்திருப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கின்ற மக்களுடைய வாழ்வு மரணம். என்னை உண்மையாக பேசும்படியாக அழைத்ததும் அவர் தான். என்ற ரீதியிலே நன்றியோடு நான் அன்போடு நன்றி கூறிக்கொண்டு இந்த அவருடைய முயற்சியில், இந்த மக்களுடைய முயற்சியில், மனிதநேய அமைப்புகளுடைய செயல்பாடுகள் யாவும் இந்த மாங்குள நகரை உண்மையாகவே உயர்ந்த மட்டத்திற்கு கொண்டது. மக்களுடைய வாழ்வு உயர அது ஆண்டவருடைய அருள் பெற்றதாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து என சிற்றுரையை முடித்துக்கொள்கின்றேன். மாங்குளம் மலை மாவட்ட பங்கு தந்தை வனகுதா மதிப்புக்குரிய ஜேம்ஸ் பத்திநாதன் ஐயா அவர்களை, மாங்குளம் பிள்ளையார் ஆலய குருக்கள் கௌரவ ஸ்ரீ ரஞ்சன் சர்மா அவர்களே, இலங்கைக்கான சுவிஸ் நாட்டினுடைய SAS நிறுவன பிரதிநிதி டேனியல் ஃபெங்கர் அவர்களே, இன்றைய இந்த நிகழ்வு தொடர்பாக, இதனுடைய செயல் திட்டங்கள் தொடர்பாக அவருடைய ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் அவர்களும் அவரோடு சேர்ந்த SAHனுடைய பிரதிநிதிகளும் என்னை வந்து சந்தித்திருந்தார்கள். அந்த வகையில் அந்த திட்டங்கள் தொடர்பாக அலசி ஆராய்ந்து அதை மேலும் மறுபூட்டக்கூடிய வகையில் திட்டங்களை வகுத்து அதை நிறைவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டதன் விளைவாக இன்று அது ஒரு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் அதற்காக உழைத்த SH SSR பெற்ற நிறுவனத்தினருக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில்
நன்றி கூறிக்கொண்டு நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு வெற்றி என்றால் 10 முயற்சி, 10 வெற்றி என்றால் 100 முயற்சி. அதில் உங்களுடைய நம்பிக்கையை வீண் போகாத வகையில் உங்களோட பங்களிப்போட ஒத்துழைப்போட நிச்சயம் விரைவில் நாங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றி உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கௌரவ